அவர் 1000 கோடி கொடுத்தாரு, இவர் 200 கொடுத்தாரு, இவர் 30 சீட்டு கலையிற கூட்டம் கிடையாது. இது நாட்டை வெல்லணும்னு நினைக்கிற கூட்டம். இது 4-3 சீட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் தான் திராவிடங்க பேசிட்டு வருவாங்க, நாங்கள் தான் படிக்க வச்சோம் அப்படின்னு. வாழ்க்கை வெறுத்துட்டேன் நான். இவங்கள மாதிரி ஒரு கொடுமைக்காரங்க எங்கேயாவது உண்டா? பௌர்ணமி நேரத்தில் சிவசக்தி முகம் எப்படி பழிச்சென்று இருக்கிறது பார். இந்த தொழிலை செய்வது அரசின் கடமை அல்ல. அதை நீ தனிப்பெரும் முதலாளிகளிடம் கொடுத்து விட்டு கமிஷனை வாங்கி கொண்டு கைகட்டி கம்முன்னு இரு. இதுதான் அவனுடைய வேலை. அதனால தான் இவர்களை நாம் பெருமையோடு ஹலோ கமிஷன் பாய்ஸ் என்று கூப்பிடுறது காரணமே இதுதான். இந்தியா முழுமைக்கு முதலமைச்சர்கள் ஆல் இந்திய புரோக்கர்ஸ், இந்திய நாட்டின் பிரதமர்கள் வேர்ல்டு புரோக்கர்ஸ், இன்டர்நேஷனல் புரோக்கர்ஸ். நான் உங்களுக்கு இன்னும் எளிதாக விளக்குறேன். ஒரு வீடு வாடகைக்கு நான் கேட்டு போகிறேன், ஐயா இந்த வீட்டில் 24 ஹவர்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குயா, எலக்ட்ரிசிட்டி அப்படி ஒன்றும் கட் ஆகாது, கட்டானாலும் ஆளு கீழே ஜென்ரேட்டர் வச்சுருக்குறீங்க, 1/2 கிலோமீட்டர் தேட்டருங்க, 1/4 கிலோமீட்டரில் ஹாஸ்பிட்டலுங்க, நல்ல ரோடுங்கய்யா, எல்லாரும் டீசன்ட் பீப்புள்ஸுங்க. அவர் மொழியில் நான் சொல்கிறேன், எந்த குழப்பமும் உங்களுக்கு இருக்காதுங்க. நீங்கள் 5ஆம் தேதி வரை பொறுத்திருந்து வாடகை கட்டலாமுங்க. 5 லட்சம் அட்வான்ஸுங்க, 15,000 வாடகைங்கய்யா. இது என்கிட்ட பேசுகிறது. வீட்டுக்காரர்கிட்ட போய், சார் ஜென்யூன் பார்ட்டி சார், மாமியார் பெருங்கூட்டம்லாம் இல்லை சார், 2 பசங்க சார், மனைவி, ஆள் தண்ணி போடாது சிலம்பாது சார், இருக்கிற இடம் தெரியாது சார், வராது, காலையில் போயிட்டு வேலை முடிஞ்சு வரும் சார், ரொம்ப நல்ல பார்ட்டி சார், நீங்கள் நம்பி கொடுக்கலாம் சார். அந்த வீட்டுக்காரர்கிட்ட பேசுறது. இந்த வாடகைக்கு குடிவரவர்கிட்டையும் வீட்டுக்காரர்கிட்டையும் பேசுறவர் இவர் வீட்டு புரோக்கர் என்றால், ஜப்பான் ஓடிவா, ரஷ்யா ஓடிவா, அமெரிக்கா ஓடிவா, ஜெர்மன் ஓடிவா, என் நாட்டில் தொழில் தொடங்கி நான் 50,000 கோடி இளைஞர்களை வைத்திருக்கிறேன், அவ்வளவு வைத்திருக்கிறேன், தடையற்ற மின்சாரம் தருகிறேன், எவ்வளவு வேணாலும் நீரை உறிஞ்சிக்க எத்தனை 1000 ஏக்கர் வேணாலும் உனக்கு பறித்து தருகிறேன், சிப்காடா 5000 ஏக்கர், ஏர்போர்ட்டா 2000 ஏக்கர், என்ன வேணும் உனக்கு பறித்து தருகிறேன் என்று ஊரா பேசி வருகிற இவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த கொள்கை முடிவுப்படி உலகம் ஒரு வர்த்தக மயமாக, ஒரு வியாபார சந்தையாக மாறுது. அது தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். இது புரிஞ்சுக்கணும். இந்த தனியார் மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையில் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு. கல்வி தனியார், சாலை போடுதல் பராமரித்தல் தனியார், மருத்துவமனை தனியார், குடிநீர் விநியோகம் முதல்ல குடிநீர் குழாயில் வந்துச்சு, எல்லாம் ஊற்றிச்சுக்கா, மாநகராட்சி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு யார் ஊத்துறா? இன்னைக்கு கார்பரேஷனும் இல்லை, திருப்பூர் கோவையெல்லாம் சூயஸுங்கிற நிறுவனம் ஊத்துறான். தம்பி கிணறு ஒன்றுதான் இருக்கலாம், தண்ணி என்னதும்பா. எனவே 3050 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு போயிட்டான், வித்துட்டான். உன் ஆறை வித்துட்டான், உன் நீரை வித்துட்டான், உன் வயிறும் உயிரையும் வித்துட்டான். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இது தனியார் மயப்படுத்துதல். ஏர்போர்ட்டு அதானி கட்டுவார், துறைமுகம் அதானி கட்டுவார். இப்போ ஃப்ளைட்டு இந்திய நாட்டுக்கு ஒரு ஃப்ளைட்டு கிடையாது, இந்த ஃப்ளைட்டை டாட்டா ஓட்டுவார். இவர் என்ன ஓட்டுவார்? அவன் நம்மளையெல்லாம் மதிக்கிறது இல்லை. அவன் ஒன்லி 2 பெட்டிஸ். திஸ் இஸ் நோட்டு பெட்டி, திஸ் இஸ் ஓட்டு பெட்டி. தட்ஸ் ஆல். அவன் அதோட முடிச்சு விட்டுறான். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 பெட்டி எனக்கு இருக்கிறவரை. நீ எவனும் ஓட்டு போட்டா போடு, போடலைன்னா போ. அவன் தெளிவா இருக்கான். எங்க பொத்தா நமக்குனால அவன் நினைக்கிற சின்னத்துக்கு போய் விழுந்துடும். நம்ம ஊரில் எங்களுக்கு போடுங்கன்னு காசு கொடுக்குறான். வட இந்தியாவில் எப்படி தெரியுமில்ல, வீட்டை விட்டு ஓட்டு போட வந்துடாதேன்னு காசு கொடுத்துறான். சிரிக்காத, சத்தியமா நடக்குது, சிரிக்காத. அதுலேயும் பீகார், உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் வலையொலியில் தட்டிப்பார். உத்தரப்பிரதேசம் அவன் இருக்குது. யோகி ஆதித்யநாத் இப்படி கால் மேல கால விட்டு உட்கார்ந்துருக்காரு. ஏன் அப்படி உட்கார்ந்துருக்காரு? யோகி அப்படி உட்கார்ந்துருக்கிறார். சனம் அப்படி காலில் விழுந்து விழுந்து கும்பிட்டு போகுது. அவரை இங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார். பக்கத்தில்
ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் 500 ரூபா, காலில் விழுந்து வர 500 ரூபா, காலில் விழுந்து வர 500 ரூபா, காலில் விழுந்து வர 500 ரூபா. நம்ம கடவுளை விழுந்து வணங்குறதுக்கு அவனுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. இவக்கு ஐயோ அம்மா, மீட்டு மீட்டு. இப்போ இப்போ இந்த 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 பொருளாதார கொள்கை நல்லா விளங்கிடுங்க. இப்போ இந்த தாராளமய தனியார் மய பொருளாதார கொள்கை எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுரும். உளவியல் அவன் என்ன கற்பிக்க வர்றான்னா, 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட தமிழ்நாடு அரசால் முடியாத ஒரு கொடுக்க முடியாத கல்வியை, கொடுக்க முடியாத மருத்துவத்தை, போட முடியாத சாலையை, விநியோகம் செய்ய முடியாத குடிநீரை, உற்பத்தி செய்து தடையின்றி தர முடியாத மின்சாரத்தை தனியார் முதலாளி தான் தரமாக கொடுப்பான், சரியாக கொடுப்பான் என்று நம்முடைய பொது புத்தியில் ஏத்துறான். இப்ப தொடர்வண்டி விபத்து வந்துச்சு பார்த்தியா, 100கணக்காக இறந்தான் பார்த்தியா. உடனே இவங்க கொடுத்த பேட்டி, தனியாருக்கு தொடர்வண்டி நிலையத்தை, இந்த டிரான்ஸ்போர்ட்டை, இந்த தொடர்வண்டி போக்குவரத்தை கொடுத்தால்தான் அது பாதுகாப்பாக இருக்கும். உடனே சொல்லிடுவான். நீ ரொம்ப விளம்போகாத. ஐயா எம்ஜிஆருக்கு முடியல, அவர் முதலமைச்சர், ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கா இருக்கு. அவர் ஏன் அப்பள உதவிப்படுத்தாரு? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா, இது ரொம்ப பெருசாக இருக்கு, ஏன் அங்கே போய் படுக்கல? படுத்தா 75 நாளில் போன உயிர் 7 நாளில் போயிருக்கும். புரியுதா? அவங்க எங்கேயும் படுக்கிறாங்க? அப்பளோ. அப்பளோ முதலாளி யாரு? அப்பளோ முதலாளி யாரு? அப்போ அவன் இந்த தனியார் முதலாளி, அவனால தான் முடியும்னு நம்மளை நம்ப வைக்குது. எல்லாமே அப்படிதான், கல்வி அப்படிதான். பெருந்தலைவர் காமராஜர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்த அப்துல் கலாம் போய் கண்டுபிடித்து வெடித்த அணுகுண்டு வெடிப்பில் தான் இந்தியா தன்னை வல்லரசு என்று பீத்திக் கொள்ளுகிறது. அதை புரிஞ்சுக்கணும். நீ இன்னைக்கு மயில்சாமி அண்ணாதுரை அவர் இதெல்லாம் நாங்கள் தான் திராவிடங்க பேசிட்டு வருவாங்க, நாங்கள் தான் படிக்க வச்சோம் அப்படின்னு. டேய், படிக்க வச்சவன் படிக்காத எங்கள் தாத்தன் காமராஜரா. நீங்க எங்களை படிக்க வச்சேன்னு பேசாதரா, எங்களுக்கு தெரியும் நீ குடிக்க வச்சவங்க, எங்களை படிக்க வச்சவன் நீங்க சொல்லாத. அப்ப இதை எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அரசு. அறிவை வளர்க்கும் கல்வி, இந்த கேள்வியை எடுத்து பார்க்கணும். ஒரு நாட்டின் வளங்களில் செல்வத்தில் ஆகப்பெரும் செல்வம் அறிவு செல்வம். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அப்ப அந்த வகுப்பறையை வர்த்தகரையாக மாற்றியவன் எவன்? எவன் பாருங்க. இப்போ இந்த கல்வி மிக உயர்ந்த சந்தை பண்டமாக மாறிட்டது. நல்ல காசு கொடுத்தால் நல்ல கல்வி. மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம். இப்ப கல்வி என்பது மானுட உரிமை, எல்லா நாடுகளும் அப்படித்தான் கொடுக்குது. ஆனால் நாம் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர ஒரு தவறும் செய்யவில்லை. கல்வி கற்பது அவ்வளவு கொடுமையாகவும் மிக கடுமையாகவும் இருக்குது. படிக்க ஏங்கி படிக்க முடியாத கல்வியை பெற முடியலையே இந்த கல்வி என்று உயிரை மாய்த்துக் கொள்கிற கொடுஞ்சூழல் இந்த நாட்டில் தான் உலகத்திலே நிலவுது. அடுத்து உயிரை காக்கும் மருத்துவம். அறிவை வளர்க்கும் கல்வி வியாபாரம், உயிரை காக்கும் மருத்துவம். என் அருமை தம்பி தங்கைகள், என் அருமை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள, நீங்கள் 4 நூற்றாண்டுக்கு முன்பு செய்தியாக அல்லது நீங்க பார்த்திருக்கலாமா, பிரெயின் டெட், மூளை காய்ச்சல், மூளை சாவு, அப்படி எதையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இப்ப அண்மையில் எவனாவது வந்தான்னா மூளை இறந்துருச்சுங்க, மூளை செத்துருச்சுங்கன்னு, அடுத்த வார்த்தை என்ன பண்ணுவான்? நீங்க நினைச்சா பல உறுப்புகளை தானம் செய்யலாங்க. அவன் ஏற்கனவே பேசி வச்சிருப்பான். பல படங்கள் வந்துருச்சு. அதையெல்லாம் இதுக்கு பேரெல்லாம் தான் மருத்துவ கொள்ளை. நீங்க கட்ட விரல்ல காயம் போனீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், ஹோல் பாடி ஸ்கேன் பண்ணுங்கம்பா. இந்த பைத்தியக்காரப்பெல்லாம் இதாண்டா வீங்கி இருக்குது எதுன்னு பார்த்து கட்டு போட்டு விடுறாங்க. மூளை எடுங்க, கை எடுங்க, இதயத்தை எடுங்க, எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு. எல்லாம் எடுத்துட்டீங்களா? பையில் எவ்வளோ இருக்கு அதை எடுங்க. இது 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 மருத்துவ கொள்ளை.
பாருங்க, இது போயிடுச்சா? உலக உயிர்களின் உயிர் தேவை நீர். வெறும் மனித தேவை மட்டும் அல்ல. அறிவார்ந்த எனது அன்பு உடன் பிறந்தார்கள், தமிழ் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். வெறும் மனித தேவை மட்டும் அல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. புல்லு பூண்டு ஆடு மாடு நாய் நரி ஈ எறும்பு காக்கை கொக்கு மான் மயில் சிங்கம் புலி கரடி கடிச்சிற கொத்துற கொசு பாம்பு எல்லாத்துக்கும் அது உயிர் தேவையே இருக்கு. ஆனால் மனிதனுக்கு மட்டும் அந்த தண்ணீர் கிடைக்குது. ஃபோன் அடித்து பேசுனா, யாரு அப்பல வா 2 கேன் காரில் ரொம்ப தாகமாக இருக்கடாடி, அந்த கடையில் ஏதாவது வாங்கடானா, அண்ணாச்சி 2 கிண்லே, அங்கே வேணா 2 அக்கஃபினா, 4 மைனா வந்து, அண்ணாச்சி எனக்கு ஏதாவது கிண்லே கிடைக்குமா? கடாடே, இது ஒரு கொடுமைக்கார கூட்டம்ங்க. நீங்கள் வந்து நாங்கள் உங்களோட சேர்ந்து நாங்களும் இவங்கிட்ட சிக்கிக்கிட்டோம்ங்க. தப்பிச்சு போயிடுறாங்க, ஒரு நாட்டுக்குனாலும் பாஸ்போர்ட்டை தர மாட்டேங்கிறாங்க. கைலாஸுக்காக போவோம்ல, குறைஞ்சது நம்ம கைலாஸுக்காக போவல, போயிட்டு அவர் நித்யானந்தா மாதிரி நான் சிரி சீமானந்தான்னு உட்காந்துட்டு என்னது. என் மனைவி கயல் சொல்றா, நீ சத்தமாக அப்படி பேசுறீல, அதை உட்காந்து தாடி எழுதுக்கிட்டு சன்ன குரல்ல பேசு. தண்ணி இருக்காது, சுவாசிக்க காற்று இருக்காது. சீக்கிரம் செத்து போவ. அப்ப என்ன பண்றது? சொல்றத கேளு அப்படின்னு. அப்படி சன்ன குரல்ல பேசுன்னு வச்சுங்க. இப்ப நான் ஆதித்யநாத் யோகியாது, இந்த சத்துருவாது ஜெகத்குருவாது எல்லாரையும் மிஞ்சிய பெரிய சாமியாரா இருந்திருப்பேன். கொடுமை பாருங்க. இதெல்லாம் வந்து வியாபார பண்டமாக மாறிடுச்சு. மின்சாரம் இல்லாத என் உடன் பிறந்தார்களே, உலகில் எந்த இயக்கமும் இல்லை. ஆனால் இந்த மின்சார உற்பத்தி முழுக்க தனியார் மயப்படுத்தப்பட்டுச்சு. ஒன்று நீங்க கவனிச்சுக்கிறீங்க, இந்த உலகத்துல இந்த நாட்டில் உங்க அண்ணனை தவிர இதை எவனும் உன் மேல அக்கறையா இந்த கற்பிக்க மாட்டான். அதை நல்லா தெரிஞ்சுக்க. பாரு, பூமிக்கு இயற்கைக்கு பேரிடர் தரக்கூடிய, உயிரினங்களுக்கு பேராபத்தை தரக்கூடிய அணு உலை அரசிடத்திலே, அனல் மின்சாரம் அரசிடத்திலே, நிலக்கரி பழுப்பு நிலக்கரி மின்சார உற்பத்தி அரசிடத்திலே, சூழியலுக்கோ இயற்கைக்கோ எந்த கேடும் விளைவிக்காமல் தீர்ந்து போகாத ஒரு வளம் இருக்கிறது. தீர்ந்து போகாத வளம், எந்த ஆபத்தும் விளைவிக்காத ஒரு வளம். காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிப்பது, சூரிய ஒளி மூலம் மின்புங்க அமைத்து மின்சாரம் தயாரித்துக் கொள்வது. ஆனால் இந்த எந்த ஆபத்தும் விளைவிக்காத இந்த இயற்கை பேராற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிற தொழிற்சாலைகள், அதன் உரிமை வாய்ப்பு எல்லாம் தனியார் முதலாளிடத்திலே. ஆனால் அணு உலை, அனல் மின்சாரம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் உற்பத்தி எல்லாம் அரசிடத்திலே. இப்போ நீ இது எதிர்த்து போராட போனீன்னு வச்சுக்க, எனக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து நிலம் நஞ்சாயிருது, அணு உலை வெடிச்சா நான் செத்து போயிடுவேன்னா, அரசுக்கு எதிரான போராட்டம். இவன் சமூக விரோதி, இவன் டெரரிஸ்ட், போடுறா சுட்டு கொள்றான். ஆனால் காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் எல்லாம் தனியார் முதலாளி இடத்திலே. ஒரு காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத அடிப்படை தேவையா இருக்கிற மின்சாரத்தின் விலையை தனியார் முதலாளி தீர்மானிப்பான். இன்னைக்கு ஏன் பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது? எண்ணெய் நிறுவனங்களை அதற்கான விலையை உற்பத்தி, அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிற பொருளாதார கொள்கை முடிவில் அது வந்துட்டு. அவன் காலையில் ஒரு விலை, மாலையில் ஒரு விலை, சாயந்தரம் ஒரு விலை. இது வெறும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வாக இருக்க முடியாது. அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் இடப்பெயர்வு. என் தம்பி ஹுமாயின் வந்து 30 கிலோமீட்டருக்கு ஒரு அதை தாண்டி போகக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொன்னார். 60 கிலோமீட்டருக்கு மேலே இங்கே உற்பத்தி செய்கிற எந்த பொருளும் போகக்கூடாது. இதுக்குள்ளே தான் பண்டக மாட்டிருக்கணும். அங்கேருந்து அவன் 60 கிலோமீட்டர், நான் இங்கேருந்து 60 கிலோமீட்டர், இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் இந்த இடப்பெயர்வுக்கான பாறை உந்து லாரி வாடகை எவ்வளவு? லாரி நிறைய தக்காளி, லாரி நிறைய கத்தரி, லாரி நிறைய பருப்பு, வெங்காயம், பால், முட்டை, அரிசி, இதை ஏற்றி கொண்டு போகிற இந்த லாரி வாடகை எவ்வளவு? இந்த லாரி வாடகை யார் தீர்மானிக்கிறா? பெட்ரோல் டீசல் விலை. இங்கிருந்து போகும்போது சுங்க கட்டுறான்ல, டோல் கட்டணும். அது
இங்கே உள்ள இருக்கிற தக்காளி 25 ரூபா, இந்த வண்டி வாடகை, இந்த எரிபொருள் செலவு, இந்த சுங்க கட்டணம், இது எல்லாம் சேர்ந்து போய் 25 ரூபாய் 50 ரூபாயாக ஆகுது. அப்போது வெறும் பெட்ரோல் டீசல் விலைன்னு அதை கருதிட முடியாது. அத்தியாவசிய பொருள்களின் விலையேற்றமாக அது மாறி நிற்கிது. நீ பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, வெங்காய விலை கூட தான் 200 ரூபாய்க்கு ஏறிடுச்சு, தக்காளி விலை தான் 200 ரூபாய்க்கு ஏறிடுச்சு. நீ அதை பற்றி பேசலையே. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் நீ கவலைப்பட மாட்டான். அவன் நுட்பமாக அவனை சீட் பண்ணுவான். லிட்டருக்கு 8 ரூபா 5 ரூபாய் ஏற்றுவான் திடீர்னு. பெட்ரோல் டீசல் விலையை குறையுங்கள், பெட்ரோல் டீசல் விலையை குறையுங்கள், பெட்ரோல் டீசல் விலையை குறையுங்கள், போராட்டம். பெட்ரோல் டீசல் விலையில் 2 ரூபா குறைக்கணும். இப்போ எப்படி எரிகாற்று உருளைக்கு கேஸ் சிலிண்டருக்கு 200 ரூபா குறைச்சிருக்கான், அதே கதை தான் அது. இது உன் மேலே இருக்க அக்கறையில் இல்லை. ஆட்டுக்கு நீ இறை கொடுக்கறது அக்கறையில் இல்லை, அறுக்கிறதுக்கு. ஆடு எப்பவும் அறுக்கிறவனையே நம்பு, நீனு அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இங்கே பாரு, அவனுக்கு வேண்டியது 3 ரூபா, 3 rupees மார்ஜின். அவனுக்கு 3 ரூபா தான் வேணும். ஆனால் 5 ரூபா ஏற்றினான். எப்படி நீ போராடுவேன்னு தெரியும். உன் போராட்டத்தை மதிப்பு தெரியும். 2 ரூபா நான் குறைச்சதை காட்டி 3 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். இப்போ நீ போராடுறதுக்கு காரணம் என்ன பண்ண வந்துடும்ல, நீ ஒத்துக்கணும். 80 ரூபாய் 100 ரூபாய் ஆக்குறான், 90 ரூபாய் 100 ரூபாய் ஆக்குறான், நீ ஒத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவான்னா, ஒரு செயற்கை எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்குவான். நீ அவசரமாக அலுவலகம் போகணும், அவசரமாக பிள்ளை கொண்டு கல்லூரியில் விட்டு போகணும், அவசரமாக அலுவலகம் போகணும், நீ இப்போ பள்ளிக்கூடம் ஒரு வேலைக்கு போகணும், எங்கேயாவது போகணும், வெளியூர் போகணும், அப்பா மருத்துவமனைக்கு பார்க்க போகணும், போகும்போது எரிபொருள் இருக்காது. அப்போ ஒரு எரிபொருள் வங்கிக்கு போக, பெட்ரோல் பங்க் அங்கே போனால் கையாட்டிடுவான், இல்லைங்க ஸ்டாக் இல்லைங்க. திருப்பி 50 பேர் 10 கிலோமீட்டர் இங்கிட்டு போவேன். நீ ஏற்கனவே அரைச்சி விட்டு தான் இருக்கிறது இழுத்துட்டு ஓட்டிக்கிட்டு போயிட்டு அங்கே போய் நின்னா இல்லைங்கம்பா. ஒரு இடத்துல மட்டும் இருக்கும், இல்லைங்க 100 ரூபாங்க லிட்டரு அப்படின்னு இருக்கிறத போட்டு தொலைப்பா, 2 ரூபா போட்டு தொலைப்பா. உன்னையே அந்த விலை ஏற்றத்திற்கு உடன்பட வச்சிருவான். ஏன்னா உன் தேவை அத்தியாவசியமாயிருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா. இதே முறைதான் வட இந்திய தொழிலாளர்கள் விஷயத்தில் உனக்கு கற்பிக்கப்படுது. அவன் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது, அவன் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. அவன் குறைஞ்ச வேலைக்கு கூலிக்கு வேலை செய்வான், இன்னைக்கு குறைஞ்ச கூலிக்கு வேலை செய்வான், நாளைக்கு நிறைய சம்பாதிக்கிற முதலாளியாக மாறி ஒன்னே கூலியாளாக வச்சிருப்பான். இது வரலாறு நெடுகளும் இதான் நடந்திருக்கு. வரலாறு நெடுகளும் இதான் நடந்திருக்கு. நீ அவனை 500 ரூபாய்க்கு வேலைக்கு வரான்னு எடுத்தால் அவன் தவிர்க்க முடியாத கூலியாக வேலையாளாக மாறி நின்றுட்டு 5000 ரூபா டிமாண்ட் பண்ணான்னு வச்சுக்க. 5000 ரூபா கொடுத்தா தான் வேலை செய்யணும். வழியே இல்லாமல் நீ கொடுக்குற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவ. அப்போ அந்த இடத்துல நீ உன்னிடத்தில் இருக்கிறவனை வைத்து பயன்படுத்தி நீ வேலை செய்ய பார்க்கணும். அந்த இடத்துக்கு வர்றதுதான் தற்சார்பு. இதை நீ விளங்கணும். இப்போ இந்த தனியார்மய பொருளாதார கொள்கை என்னென்ன சிக்கலை பண்ணியிருக்கு. தனிப்பெரும் முதலாளிகளின் வீடாக, சொந்த வீடாக அதானி அம்பானி இது சேர்ந்த ஒரு 10 முதலாளிகளின் வீடாக இந்திய நாடு மாறி நிற்குது. இதுக்கு மேலே தாராளமயம். அது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிச்சுக்க, எத்தனை பேர் வேணாலும் கற்பழிச்சுக்க, எத்தனை பேரை வேணாலும் கொலை பண்ணிக்க. ஆனால் நீதிமன்றம் வரும்போது சாட்சி இருக்கக்கூடாது, சாட்சி இல்லாமல் பண்ணும். நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்க, தகுந்த சான்றுகளோட குற்றத்தை நிரூபிக்க தவறியதால் குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதி என்று விடுதலை செய்கிறோம். இதாண்டா அரை நூற்றாண்டா வந்திருக்க தீர்ப்பு. இதான் வந்திருக்கு. குஜராத் கலவரத்திலேயே மோடி மீதும் அமித்ஷா மீதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு வந்த தீர்ப்பும் இதுதான். உடன் பிறந்தார்களே, இதே தான் நடந்தது. நல்லா நீ விளங்கணும். இப்போ தனியார்மயம் தாராளமயத்தில் உலகம் முழுமைக்கும் போகலாம், எங்கே வேணாலும் நிலங்களை எடுக்கலாம், எங்கே வேணாலும் வளங்களை கொள்ளையடிக்கலாம். அதுக்கு பேர் லிபரலைசேஷன், தாராளமயம். உலகமயம், குளோபலைசேஷன். அப்போ உலகமயத்தில் உலகம் ஒரு சந்தையாக மாறிடுது. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுது. சீனாவில் உற்பத்தி பொருள் இங்கே வரும், ரஷ்யாவில் உற்பத்தி பொருள் இங்கே வரும். ஏன்னா நுகர்வு கலாச்சாரத்தை அதிகமாக கொண்ட நாடு இந்தியாவாக இருக்குது. உலக மக்கள் தொகையில் 2வது பெரிய மக்கள் தொகை வைத்திருக்க நாடு இந்தியாவாக இருக்கு. அப்ப இந்த இடத்திலே அதிகமாக நுகர்வு கலாச்சாரம். தொலைக்காட்சியை நீ திருப்ப முடியாது ராஜா, திருப்ப முடியாது. எனக்கு பல்கூச்சம் இருந்தது, நான் அதை பொருள்படுத்தலை. ஆனால் ஒரு நாள் அதிகாலையில் காஃபி குடிக்கும்போது ஒரு சிவ்வுன்னு ஒன்று ஒரு வாரி இருந்தது.
அப்போது அதை நான் அப்படி விட முடியாது என்று என்னுடைய டாக்டர்கிட்ட போனேன், என்னுடைய டெண்டலிஸ்ட்ட. அவர் பெப்சோடன்ட பரிந்துரை செய்தார். நீங்களும் பெப்சோடன்ட் போடுங்க. இது இந்த அம்மா போய் 2 நிமிஷம் கழிச்சு இன்னொரு வருமா வரும். உங்கள் ஈரலில் ரத்தமா? உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா, நீம் இருக்கா? டேய் என்னதான்டா நீங்க மெண்டலா நாங்க மெண்டலாடா? என்னடா உங்க பிரச்சனை? கொஞ்சம் படிச்சு விப்கோ வஜ்ரதந்தி போடுங்கள். இது கிராம்பு, ஏலக்காய், சுக்கு, மிளகு, மஞ்சள், அது இது அந்த வேறு இந்த வேறு சல்லி வேறு ஆணி வேறு எல்லா வேரும் போட்டு காலக்கோட். அப்புறம் முடி கொட்டுகிறதா? புரோட்டீன் என்ன முட்டை புரோட்டீன் புரோட்டீன் 6 ஆம்பிள் இருக்கு. 6 ஆம்போட அப்படியே உயிரை வளர்க்கறத பத்தி கவலைப்படாம மயிரை வளர்க்கறத பத்தி கவலைப்பட்ட ஒரு சமூகத்தை என்ன பண்றது சொல்லு? என்ன பண்றது சொல்லு? மயிர்னு ஒருத்தனை திட்டேன். என்ன நீங்க என்ன மயிர்னு திட்ட? மூடி கொட்டி போச்சுன்னு வச்சுக்கிறேன், 3 லட்ச ரூபா செலுத்துக்கு நட்டுட்டு வரேன். அப்புறம் என்ன மயத்துக்கு அதை பற்றி கவலைப்படுற? அதுதான் கேவலமாயிருச்சு இல்லடா, விட்டு தொலையடாது. பாருங்க இந்த நாட்டில் படுத்துகிற பாடை. போய் நட்டுக்கிட்டு வர்றது, அதுக்கு விக்க தூக்கி மாட்டிக்கிட்டு திரிகிறது. ஐயோ போயா அங்கிட்டு. எப்படி ஆகி போச்சு பாருங்க. எது ஒன்றையும் நீங்கள் திருப்ப முடியாது. நீங்கள் என்ன மசாலா, ஓ இந்த சாம்பார் பொடி போடுங்கள், அப்படி கம 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 கமகன்ற சாம்பார் இருக்கும் அப்படின்னு. முன்னாடிலாம் படங்களுக்கு இடையில விளம்பரம் வரும் என் உடன் பிறந்தார்களே. இப்போது விளம்பரங்களுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் படம் காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் படம் காட்டுறாங்க. ஏன்? வர்த்தக உலகம். வர்த்தக உலகம். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வர்த்தகம்தான் நடக்கும். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் கேட்கிறேன். சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம். வர்த்தகம் முடிஞ்சவன, சந்தையில் வியாபாரம் முடிஞ்சவன் அவன் கூடாரத்தை காலி பண்ணி போவானா, அங்கேயே குடியிருப்பானா? அவன் கூடாரத்தை காலி பண்ணி போவது போல சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளில் வேலை வாய்ப்பு தருகிறோம், அதை தருகிறோம், இதை தருகிறோம் என்று தொழில் தொடங்குகிற முதலாளிகள் ஒரு நாள் பூமிக்கடியிலே நீர் இல்லை என்றால் கூடாரத்தை காலி பண்ணி போவார்கள். நாம் அன்று நீரும் சோறும் இல்லாமல் செத்து விழுவோம். நடக்கும். எழுதிச்சு. என்னோட சிறையில் இருந்தாங்க. நோக்கியோ கம்பெனியில் வேலை செஞ்ச தம்பிகள் என்னோட ஜெயிலில் இருந்தாங்க. வேலூரில் 350 பேர். எல்லாம் 10th +2 படித்தவன். குறைஞ்ச வேலைன்னு வேலையை கொடுத்துட்டான். ஒருத்தனுக்கு இந்த கூடு செய்கிறது, ஒருத்தனுக்கு அந்த எண்களை செய்கிறது. இப்படி தான் தொழில். முழு செல்ஃபோன் அவனுக்கு செய்ய வராது. அப்படி பயிற்சி கொடுத்து அவனுக்கு மாதம் ஒரு 4000 5000 அவன் ஏதோ வேலை கிடைக்குது அப்படின்னு போயிட்டான். அப்படி ஒரு டையை கட்டிட்டு ஒரு ஷூவை போட்டுட்டு ஒரு பேண்டை போட்டுட்டு அப்படி போனோன்னே, எங்கே தம்பி வேலைன்னா? நோக்கியோண்ணே, அமெரிக்கன் கம்பெனின்னே. பிச்சை எடுத்தாலும் அமெரிக்காவில் பிச்சை எடுக்கணுங்கிறத பெருமையாக கருதுற கூட்டம் இது. உங்களுக்கு புரியுதா? பொண்ணு மாப்பிள்ளை இருங்க அமெரிக்கா. ஓ அமெரிக்காவே மாப்பிள்ளையா? அமெரிக்காவில் ஒருத்தரால் அமெரிக்காவே வா. நமக்கு ஒரு நோய் தானே இதெல்லாம். அப்ப இந்த சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு ஒருபோதும் வாழாது, வளராது. இதை நல்லா விளங்கணும். சந்தையில் வர்த்தகம்தான் நடக்கும், வாழ்க்கை நடக்காது. அது முதலாளிகளின் லாப தேவையை பற்றி கவலைப்படுமே ஒழிய மக்களுக்கான சேவையை பற்றி கவலைப்படாது. நான் சொல்றது சத்தியம், நீ எழுதி வச்சுக்க. இதுவரை கவனிக்கலனாலும் இன்னையிலிருந்து கவனிச்சு பாரு, அது உனக்கு சரின்னு படும். சேவை செய்ய முடியாது. இந்த சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாட்டின் தலைவர்கள் சொந்த நாட்டு மக்களுக்கு தலைவர்களாக இருந்து சேவை செய்ய முடியாது. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகர்களாக இருந்து புரோக்கர்களாக இருந்து அவர்களின் லாப தேவைக்குத்தான் வேலை செய்ய முடியும். இதை என் அன்பு தம்பி தங்கள் கற்ற பிள்ளைகள் ஜான்பர்கின் எழுதிய பொருளாதார அடியாளின், அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை ஒரு தடவை படிக்கணும். 2 பகுதி எழுதியிருக்கார், படிக்கணும். அதில் அவர் தெளிவாக எழுதியிருக்கார். உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம். தமிழ்நாடு மட்டும் 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு.
இந்தியா 100 கோடியே 50 லட்சத்துக்கு மேலே கடன் வாங்கிரு, 50 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கிரு. நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல என் அன்பு தம்பிதங்கள் கவனிக்கணும். இந்த கடன் கொடுத்துட்டு அவன் என்ன சொல்கிறான், எங்களுக்கு தொழில் பாதுகாப்பு வர்த்தகம் இதில் வேலை செய்கிற வேலையாட்களாக அவர்களை மாற்றி விடுவோம். அவர்கள் அந்த நாடுகளில் அவர்களின் சொந்த நாடுகளில் அவ்வப்போது ஏர்போர்ட்டு கட்டுதல், தொடர்வண்டி நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் கட்டுதல், துறைமுகம் கட்டுதல், போர்ட் கட்டுதல், சாலை போடுதல், இந்த மாதிரி வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். எழுதியிருக்காரு. நீ ரொம்பலாம் உள்ள போய் புத்தகத்தில் 50 பக்கம்லாம் தாண்டி படிக்காத, முன்னுரையிலே எழுதிட்டான். எல்லாம் கவனிச்சு புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீ உன் வீட்டு திரைச்சேலை சீனாவில் தயாரித்ததா இல்லையா? உன் வீட்டில் இருக்கிற நாற்காலி சீனாவில் தயாரித்ததா இல்லையா? உன் வீட்டு மேசையில் இருக்கிற சாம்பலை, சிகரெட்டு சாம்பலை தட்டுற ஆஸ்ட்ரே சீனாவில், விளக்க மாறு, அந்த விளக்க மாறு சீனாவில் தயாரித்ததா இல்லையா? நீ நல்லா கவனிச்சுக்கணும். உன் வீட்டுக்குள்ள எல்லா படையெடுப்பும் வந்துடுச்சு. நீ இந்த பிளாஸ்டிக் விளக்கமாரை தூக்கி போட்டுட்டு நம்முடைய தென்னைக்கில் கட்டுற அந்த விளக்கமாரை வச்சு அந்த கழிவறையை வீட்டை கூட்டுறதுக்கு பெயர் தான் தற்சார்பு பொருளாதாரம். உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அட சொல்றது புரியுதா தம்பி? புரியுதா தம்பி? ஆமாம் தம்பி. நான் ஒரு கூரை வீட்டில் வாழ்கிறேன் தம்பி. எனக்கு கதை கூட கிடையாது தம்பி. ஒரு மூங்கில் தட்டியை சாத்தி வச்சுட்டு போவேன். அதில் ஓட்டையாக இருக்கும்போது சாக்கு இருக்குல்ல தம்பி, சாக்கு துணி அதில் கட்டி மறைச்சி சாத்தி வச்சுட்டு ஒரு சின்ன கம்பியை கட்டி இந்த பக்கம் இருக்கிற கட்டையில் கட்டிட்டு போயிடுவேன் தம்பி. வீட்டுக்குள்ளே நான் வருவேன் வேலையை முடித்து. கூழ் இருக்குது, கஞ்சி இருக்குது, இல்லை ஒன்றும் இல்லை, பழைய தண்ணி தான் இருக்குது, இந்த நீச்சல் தண்ணி எதையோ குடிச்சு தம்பி நான் பாட்டுக்கு படுத்துருவேன் தம்பி. ஆனால் தெருவில் இருக்கிற எல்லாரும் ஏதோ வர்றான் போகிறான் அப்படின்னு நினைப்பான் தம்பி. நான் வாழ்கிற வாழ்க்கை தற்சார்பு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு சிறுமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பெருமைக்கு எனக்கு பசிக்குது வழி இல்லைன்ட்டு எதிர்த்த வீட்டில் பிரியாணிக்கு என்னைக்கு கையேந்திரனோ அன்னைக்கு நான் பிச்சைக்காரன்னு ஆயிரம் தம்பி. இதான் தம்பி. அந்த பிரியாணிக்கு ஆசைப்படாமல் என் வீட்டில் இருக்கிற கூளை ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு கருவாட்டை சுட்டு அல்லது எதையாவது ஒன்று வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு துவையில் அரைச்சி சாப்பிட்டு நிம்மதியாக படுக்கிறேன்ல, இதான் தம்பி தற்சார்பு. விளங்கிருச்சா? அப்பா நம்மாழ்வார் கற்பிக்கிறத பாரு. இங்கே ஒரு முருங்கை மரம், ஒரு பசுமாடு ஒரு வீட்டில் இருந்தால் இந்த வீடு கடைசி வரை வறுமையை சந்திக்காது. இது எளிய உதாரணம். ஏன் ஒரு முருங்கன் தான் வளர்க்கணும்? 4 வளர்ப்போம். ஏன் ஒரு பசுமாடு தான் வளர்க்கணும்? 5 வளர்ப்போம். இப்போ இந்த பசுமாடு கண்ணு போட்டு பால் கறக்கிற நேரத்தில் முருங்கை உதிர்ந்து இலை உதிர்ந்து காய்க்காது. இந்த பருவத்தில் எங்கள் ஆத்தா அப்பத்தா எங்கள் பெரியத்தா சின்னத்தா 10 வீட்டுக்கு தெருவில் இருக்க 10 வீட்டுக்கு பாலை ஊற்றி 100 மில்லி இவ்வளவு, 200 மில்லி இவ்வளவு, 1/2 லிட்டர் இவ்வளவுன்னு விற்று காசை வாங்கி அவள் இந்த இடத்துல இருப்பாள். இந்த பசு கண்ணு குட்டி போடாமல் மறுபடி சென்னையாகி நிற்கும் பாரு, அந்த காலகட்டத்தில் முருங்கை பூத்து கொத்து கொத்தாக காய்ச்சிரும். இந்த காயை எடுத்து அந்த தெருவில் இருக்கிற சொந்தக்காரன் சொத்துக்காரனுக்கு விற்று இந்த வறுமையை வீட்டுக்குள்ளே அண்ட விடாமல் பாதுகாப்பால. இதுக்கு பேர் தற்சார்பு பொருளாதாரம். இப்போ நீ என்ன எதுவும் இல்லாமல் 1000 ரூபா குடும்ப தலைவிக்கு கொடுப்பானான்னு கையேந்திரில, இது கேடுகட்ட பிச்சைக்கார பொருளாதாரம். ஐயோ அம்மா, இந்த பாடத்தை ஏதாவது கல்லூரி நடத்தினா கூட மாதம் 2 லட்சம் சம்பளம் கொடுத்துருப்பான். கொடுமை தான் நடந்துருச்சு. இப்போ இதில் என்னென்னா நம்முடைய பொருளாதார கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அன்னைக்கு கூட பேசுனீங்க பாருங்கள். தக்காளி போடுவேன், தக்காளியை வியாபாரம் பண்ணுவேன், விற்பேன். அந்த தக்காளியிலிருந்து ஒரு 2 கிலோவை எடுப்பேன். எனக்கு தெரியும், இதை விதைக்கி விடுவேன். நல்லா பழுத்திருக்கிறத. கத்தரிக்காய் அதே மாதிரி தான், நல்ல காயை விதைக்கி விட்டுருவேன். சுரக்காயிலே அதே மாதிரி தான், பூசணிக்காய் அதில் அதே மாதிரி தான், முருங்கைக்காயிலையும் அதே தான், புடலங்காய் நல்லா காய்ச்சிருக்க காயை விதைக்கி விடுவேன். அது பழுத்து எடுத்துகிட்டு வந்தால் பாவக்காயும் அதே தான் எடுத்துக்கிட்டு வந்து, வெள்ளரிக்கையும் அதே தான் எடுத்துக்கிட்டு வந்து அதை அப்படியே அழிச்சு கலசி சாம்பலை தடவி சொலகில் அல்லது சாக்கில் காய வைப்பேன். காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு ஒரு துணியில் கட்டி அடுக்கு பானையில் போட்டுருவேன். அப்புறம் எப்போ வேளாண் பருவம் வருதோ அப்போ எடுத்து இந்த விதையை ஊண்டுவேன், முளைச்சிரும். மறுபடியும் எனக்கு சுழற்சி.
ஏன்னா மூலம் என்கிட்ட இருக்குது, விதை என்கிட்ட இருக்குது. எனக்கு உரம் பாக்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் சல்பட்டு கருமாந்திரம் எதுவும் எனக்கு கிடையாது. ஆட்டுச்சாணி, ஆட்டு புழுக்க, மாட்டுச்சாணி, மக்கிய இலைதலை கழிவு. நான் என் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் போட்ட இறைய அவன் அவன் மிச்சம் இருக்கும், குதறி போட்டு கொஞ்சம் வச்சுருப்பான். அதையெல்லாம் குப்பை கடங்களை போடுவேன். அந்த குப்பையை 6 மாதத்துக்கு ஒரு தடவை விளைநிலத்தில் கொண்டு போய் வரப்பை முறித்து வண்டியில் ஏற்றி கொண்டு போய் கொட்டி விட்டு வருவேன், பரவிடுவேன். அதோட எங்களுடைய கோணார்கள் ஆடு மாடுகளை கிடையமர்த்துவார்கள், எங்கள் கீதாரிகள். அந்த ஆடு மாடுகளை 2 நாள் 3 நாள் வயல்லே கிடையமர்த்துவோம். அவர் அங்கேயே புழுக்கை போட்டு, அங்கேயே சாணியை போட்டு, அங்கேயே சிறுநீரத்தை பெஞ்சு நிலமெங்கும் வளமாக்கி விட்டு போயிருப்பார் அவர். அந்த மாதிரி உரத்தை போடும்போது என் நிலமெங்கும் மண்புழு இருக்கும். மண்புழு என்பது 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த பூமியை உழுகிறது என்கிறார்கள். மண்புழுவை கையில் வைத்து பார்த்தால் அருவருப்பாக இருக்கும். அந்த அற்ப உயிரினம் இந்த உலகத்திற்கு செய்கிற சேவையை உலகில் எந்த உயிரினமும் செய்யலைங்கிறார். எனவே அது இன்றிலிருந்து மண்புழு அல்ல, மாண்புமிக்க புழு. அது இருக்கிற நிலத்தையே உழு. மண்புழு சாகடிச்சிட்டா. ஏன் செத்துச்சு? ஏன் செத்துச்சு? நீ வேருக்கு தண்ணி ஊத்துற ராஜா, இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துற, முருங்கைக்காய் இதுக்கு மரத்துக்கு தண்ணி ஊத்துற, அவரை செடிக்கு கொடிக்கு தண்ணி ஊத்துற, கீரைக்கு தண்ணி ஊத்துற. ஆனால் இந்த செடிகள் கொடிகள் தண்ணீரை தன் உணவுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப என்ன செய்யுது? அந்த வேருக்கு கீழே உன் கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் வாழுது. பாக்டீரியாக்கள், பூஞ்சை, காளான்கள். இந்த உயிரினங்கள் தன்னுடைய உணவு தேவைக்கு தண்ணீரை குடிக்குது. தண்ணீரை குடித்து இந்த செடி, இந்த மரம், இந்த கொடிகளுக்கு உணவு தேவைக்கு மாற்றி கொடுக்குது. தாய் எப்படி உணவை உண்டு ரத்தத்தை முறித்து பாலாக பிள்ளைக்கு உணவாக தருவாளோ, அப்படிப்பட்ட மகத்தான பணியை கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் செய்யுது. இந்த நுண்ணுயிர்கள் வாழும்போது மண் வளமாக இருந்தது. இந்த வளத்தை கெடுத்தது எதென்றால் உன்னுடைய நச்சு வேதி உரங்கள். பாக்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் சல்பட்டு கண்ட கருமாந்தங்கள் வேதி உரங்களை போடுற. உப்பை தின்னவன் நாக்கு வறண்டு உடனே தண்ணி குடிப்பதை போல இந்த வெடியுப்புகளை, ரசாயன உரங்களை செடிகள் நிலத்தின் வேரில் கொட்டின உடனே நிலம் வறண்டுது. அப்போ ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலி கழிவை வேரில் கொட்டும் போது அது நீரை பிடிச்சு ஒரு தடவை தண்ணியை பார்த்தீங்கன்னா பிடிச்சு இழுத்து வச்சுக்கிட்டு செடியை வாட விடாது. அந்த இடத்துல ரசாயன உரத்தை போட்டினால் 2 நாளில் ட்ரை ஆகி காஞ்சி போய் விட்டுரும். அப்போ நிலம் வெடிப்புறுவது போல, நாக்கு வறண்டால் தண்ணி கேட்பது போல நிலம் வறண்டு தண்ணி கேட்கும். அப்போ அடிக்கடி நீ தண்ணி பாய்ச்சணும். இந்த வேரிலிருந்து தண்ணீரை உணவாக மாற்றி கொடுத்த நுண்ணுயிரிகள் இந்த வேதி உரங்களை எதிர்கொள்ள முடியாமல் இறந்து போகுது. மண்புழு இறந்து போகுது. மண்புழு முன்பெல்லாம் குளத்துக்கரையில் ஆற்றுக்கரையில் போய் இப்படி குச்சிகிட்ட குத்தினீங்கன்னா 4-5 புழு ஓடியாரும், எடுத்து தூண்டில மாட்டி தூண்டில போடுவோம். இன்னைக்கு மண்புழு தனியாக வளர்க்கிறார்கள். மண்புழு உரம் தயாரிக்கப்படுகிறது இங்கே. எவ்வளோ பெரிய மாறுதலை நீ செஞ்சிருக்கான்னு பார்த்துக்க. என் மாடு என்னென்ன வேலை பார்த்தான்னு பார்த்துக்க. உழுதான் என்னோட உழுதான். நான் அவன் விளைய வச்சேன். நான் தவிட அவனுக்கு கொடுத்துட்டு அரிசியை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த சோறை நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்த சோறை அவனுக்கு தண்ணியோட கலந்து கொடுத்தேன். அவனுக்கு வைக்கோலை நான் அடித்தட்டையை உரமாக விட்டுட்டு அந்த முனி கருதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த அடிக்கிறது இருக்குல்ல அடித்தட்டை, அந்த வைக்கோலை அவனுக்கு உணவாக கொடுத்தேன். அவன் இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு உரமாக கொடுத்தான். அந்த உரத்தை அங்கே வச்சுருந்தேன். அவனே திருப்பி கொண்டாந்து என் நிலத்தில் கொட்டினான். திருப்பி அவனே என்னோட சேர்ந்து உழைச்சான். இதனால தான் உழவனின் நண்பன் காளை மாடுகள் நம்ம சொல்கிறது காரணம் அதுதான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த தற்சார்பை அழிக்கணும். ஏன்னா பெரும் சந்தை இருக்குது வர்த்தகத்தில். இந்த காளை மாடுகளை பூட்டி உழுகிற நிலைமை இருக்கிற வரை வேளாண்குடி மக்கள் இயற்கை வேளாண்மை விட்டு வெளிவர மாட்டான். அப்படி என்றால் இந்த டிராக்டர் உழவு எந்திரம் வியாபாரமாகாது. இந்த காளை மாடுகள், ஆடு மாடுகள் இது இருந்தால் வரை இந்த இயற்கை உரம் இருக்கும். அந்த இயற்கை உரம் இருந்தால் ரசாயன உரத்திற்கு வேளாண்குடி மகன் வரமாட்டான். அப்போ என்ன செய்யணும்? இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை தகர்க்கணும். என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஒரு நெல்லா, இதெல்லாம் என்ன அரிசி மொக்கையாக இருக்கு, இது என்ன இது மட்டரிசி கஞ்சியாக இருக்குது, சோப்பாக இருக்குது, கருப்பாக இருக்குன்னு. நான் கூழு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது. வரோம்ல
என்ன கருப்பா என்கிட்ட தின்னுக்கிட்டு இருக்க? உனக்குள்ள ஒரு நிறக்கவரிச்சியை தள்ளுறான். ஏன்னா நானும் கருப்பாக இருக்கேன், அதுவும் கருப்பாக இருக்கு. கருப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அதுவும் கருப்பாக இருக்கு, நானும் கருப்பாக இருக்கேன். என்ன கருப்பா அதை தின்னுக்கிட்டு இருக்க? கருப்பா பன்னிக்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயா கருப்பா பன்னிக்கறி திங்கிற? இந்த உளவியல் நோய் வெள்ளையா எதையோ தேட தோணிருச்சு. அப்போ பன்னி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும், இனிப்பு வெள்ளை வெள்ளையர்னு சர்க்கரையாக இருக்கணும். இந்த சர்க்கரையை வெள்ளையாக்குறதுக்கு ரசாயன கெமிக்கல் உரம் இதை கொட்டணும். அப்போ மாற்றி நஞ்சாக்கி அதை உணவாக்கிறான். நல்லா விளங்குதில்ல? இதுக்கு மேலே சொல்ல முடியாது உனக்கு. நீ நாட்டுக்கோழி வளர்த்த, நல்லா கவனிச்சுக்க. மக்கு மாணவனாக இருக்காது, அறிவார்ந்த மாணவனாயிரு. பாரு பாரு, நாட்டுக்கோழி வளர்த்த, அவர் யார் தெரியுமில்ல? கூண்டுக்குள்ளே அடைச்சி போடுவேன், அல்லது ஒரு பஞ்சாரத்தை கவித்தி போடுவேன். கூடையை தூக்கணும்னா பேக் 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 பேக்னு குஞ்சியில் கூட்டிகிட்டு இப்படி போவார். போய் அவர் என்ன பண்ணுவார்? குப்பையை கிளறி விடுவார். அப்புறம் நம்ம சிந்தி கிந்தி அரிசி அரிசி வச்சோம்னா அதை புறக்கி கொத்த விட்டு வேடிக்கை வைப்பார், சாப்பிட விடுவார். ஒரு வேளை பருந்து வந்தால் அப்படி பார்ப்பார், பார்த்துட்டு திருப்பி கூட்டிக்கிட்டு குஞ்சுகளை எல்லாம் ரெக்கைகளை வச்சுக்கிட்டு பாதுகாப்பார். அப்புறம் அவர் இருப்பார். இந்த குஞ்சுகள்லாம் வளர்ந்து வரும், இவங்கெல்லாம் முட்டை போடுவாங்க, அவனும் முட்டை போடுவான். நம்ம என்ன பண்ணுவோம்? பானையை உடச்சி இப்படி வச்சு அடுப்பு சாம்பல் இல்லை தவிட்டை கொட்டி அது மேலே முட்டையை அடிக்க அவரை படுக்க விட்டுருவோம். சரியாக 22 நாளில் அவர் முட்டை குஞ்சை பொறிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவார். இவருடைய வாழ்க்கை தற்சார்பு. இப்போ கறிக்கு ஒரு கோழி, அவன் முட்டையிட மாட்டான். முட்டையிடுறதுக்கு ஒரு கோழி, அவன் கறிக்காக மாட்டான். இவன் முட்டையை இடுவான், குஞ்சு பொரிக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணணும்? கரண்ட்டில் வச்சு சூடேற்றி பொரிக்கணும். இது சிரிக்காதா இந்த சிந்தி? இங்கே தான்டா தற்சார்பு செத்து, இங்கே தான் இந்த வர்த்தக பொருள் இங்கே தான் வந்துடுது, இந்த பொருளாதாரம் வந்துடுது. விளங்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு நான் சொல்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி தற்சார்பு பொருளாதார கொள்கைக்கு வரணும். தற்சார்பு நம்ம கனவு இல்லை. நம்முடைய தாத்தா ஜே.சி. குமரப்பா, ஜவஹர்லால் நேரு, பெருமகள் இந்திரா காந்தி, நம்முடைய தாத்தன் காமராஜர், நம்ம முன்னோர்கள்ன்ற கனவு. இந்த பொருளாதார கொள்கையில் நம்முடைய தாத்தா ஜே.சி. குமரப்பா சொல்கிற பொருளாதார கொள்கையில் பல அடுக்குகள் இருக்குது. அதில் ஒன்று இந்த வர்த்தக பொருளாதாரம், அதை அண்ணன் சொல்லிட்டேன். அடுத்தது ஒன்று சேவை பொருளாதாரம். சேவை பொருளாதாரத்தின் சிங்கம் யாருன்னா தேனீக்கள். அவன் தன் தேவைக்கு போய் அவன் தேனை சேகரிக்கிறான். அந்த தன் சேவையிலே பொது சேவை பொருளாதாரம் வந்துடுது. அவன் தேனை சேகரித்து அவன் உணவு சேவைக்கு வைக்க, இவன் போய் வெங்காயத்தை தின்னு விட்டு ஃபூன்னு ஊதி களைச்சி விட்டு ஒரு கோணிச்சாக்கை கவுத்திக்கிட்டு கண்ணை மட்டும் திறந்து விட்டுக்கிட்டு போயிட்டு கொட்டுனா சுண்ணாம்பை பூசி சொல்கிறாங்கல்ல, போகிறதுக்கு முன்னாடி சுண்ணாம்பை பூசிடும். ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்ச வேணாம் உனக்கு? எப்படா இப்படிலாம் விளக்குறான்னு நினைக்காத அடியேன். அது ஆடு மாடு மேய்க்கும் போது வேலையே இதுதான். அவனை விரட்டி விட்டு அந்த தேனை எடுத்துக்கிட்டு வந்துடுறது. இந்த இடத்துல தான் சேவை பொருளாதாரம் இருக்குது உங்களுக்கு. அது புரியுதா? அவன் தேவைக்கு தான் அவன் சேர்த்தான், ஆனால் பொது சேவையாக மாறி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்படி ஒவ்வொரு பொருளாதார அடுக்காக இருக்குது. நீங்கள் படிங்க என் பிள்ளைகள், அது இருக்குது. அதில் ஒன்று அடாவடி பொருளாதாரம்ன்றாரு. நல்லா கவனிச்சுக்க. இப்போ நீ நான் அனுபவிக்கிற பொருளாதாரம் என்ன தெரியுமில்ல? இந்த தனியார் மயம், தாராளமயம், உலகமய பொருளாதார கொள்கையை தாண்டி ஒரு கேடுகட்ட ஒரு பொருளாதார கொள்கை இருக்குது. அது அடாவடி பொருளாதார கொள்கை. இப்போ உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம், 10 ஏக்கரில் வாழை போடுறோம், 10 ஏக்கரில் கரும்பு போடுறோம். ஒரு வருஷம் ராப்பகலாக பாடுபட்டு கரும்பை விளைய வைக்கிறோம். ஒரு வருஷம் ராப்பகலாக பாடுபட்டு தொகையை கிழிச்சு விட்டு மண் அணைச்சி விட்டு ஆடு மாட்டு கழிவை கொட்டி வாழைக்கு தண்ணி விட்டு, அவனுக்கு பொருள் தென்னைக்கு இடையில தேர் ஓடணும், வாழைக்கு இடையில வண்டி ஓடணும், கரும்புக்கு நெல்லுக்கு இடையில நண்டு ஓடணுங்கிறான், கரும்புக்கு இடையில நரி ஓடணுங்கிறான், அவ்வளோ இடைவெளி இருக்கணுங்கிறான். இப்போ இந்த வாழையை அப்படி பக்குவமாக நட்டு வளர்த்து அவர் தார் விட்டுட்டார். அவர் விட்டவுடனே நான் என்ன பண்ணுறேன்? நாளைக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வந்து, இன்றைக்கி வரமாட்டான், இல்லை 100 நாள் வேலைக்கு போயிடுவான், அன்னைக்கு சொல்கிறேன், அவனை கூட்டிகிட்டு வந்து இந்த வாழைத்தாரை வெட்டிக்கிட்டு போயிடுவோம். நான் இரவெல்லாம் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு என் பிள்ளையை கூப்பிட்டு, அப்பா நாளைக்கு 10 ஏக்கரில் முதல்ல 1 ஏக்கரை வெட்டி ஏற்றிடுவோம்ப்பா வண்டியில், அதை கொண்டு சந்தையில் கொண்டு இறக்கி விட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்து அது கூலியை வேலை செஞ்சவங்கள கொடுத்துட்டுப்பா, அந்த கடன் அடைச்சிட்டுப்பா, இப்படிலாம் திட்டம் போட்டிருப்போம். காலையில் நான் அங்கே போய் பார்ப்பேன், ஒரு வாழைத்தாறு இருக்காது. அது யார் சாப்பிட்டுருப்பாங்கிறீங்க? யானையும் குரங்கும்.
முழுக்க முழுக்க குரங்கு பூரத்தை வாழைப்பழத்தையும் தின்னு, யானை கரும்பை தின்னு கதை முடிச்சுட்டு வந்திருக்கும். அப்போ இதுக்கு என்னன்னா, அவன் நிலம் அவனது இல்லை, உழைப்பு அவன் ஒன்றுமே செய்யலை, அவன் எந்த முதலீடும் செய்யலை. ஆனால் என்னுடைய அறுவடை, என்னுடைய விளைத்தலை, என்னுடைய பலனை, எனக்கான பயனை அவன் முழுக்க அனுபவித்து விட்டான். இதுதான் இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி. முதலீடு அவனது இல்லை, வியாபாரம் அவனது இல்லை, அவன் எந்த வேலையும் செய்யலை. ஆனால் வரி வெறின்னு என் முதுக சொறின்னு சொரிஞ்சு ரத்தமாக்கிட்டான். அவங்க கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வச்சேன், 18 விழுக்காடு வரி என்கிட்ட கொடுத்துரு, லாபத்தை நீ எடுத்துக்க. இதுதான் அடாவடி பொருளாதார கொள்கை. முன்னாடி இந்த கடையில் வியாபாரம், ஜிஎஸ்டி வந்தவன கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான், கடையே வியாபாரம். புரியுதா? இதனால தான் இந்த நாடு கேடுகட்டு கேவலம்பட்டு கீழே கிடக்குது. இதுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, தற்சார்புனா கிடையாது. உனக்கு உலகத்தில் அண்ணன் நடத்தினதை விட, தாத்தா ஜேசிப் குமரப்பா நடத்தினதை விட, பெரிய பெரிய பொருளாதார மேதைகள் நடத்துகிற பாடத்தை விட, உனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி கொரோனா நடத்தின பொருளாதார பாடம் மிகப்பெரியது. நீ நினச்சிக்கிட்டு இருந்த ராஜா, காசு வச்சிருந்த, 1 கோடி வச்சிருந்த, ஓடி போய் கடையில் 2 காரை வாங்கி நிறுத்திடுவான் வீட்டில் அப்படின்னு நினைக்கல. விலை உயர்ந்த பட்டாடைகளை வாங்கி வீட்டில் அடுக்கி வைப்போம்னு நினைக்கல. நகை மாளிகைக்கு போய் தங்கமாக வாங்கி குவிப்போம்னு நினைக்கல. மச்சான், மளிகை கடை எங்கேயாவது திறந்துருக்கா மச்சான்? காய்கறி கடையை எங்கே இருக்கா மச்சான்? ஏன்? கார் இல்லாமல் உன்னால் வாழ முடியும். பட்டாடைகளோ பளபளக்கும் நகையோ இல்லாமல் வாழ முடியும். ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. இதை கற்பித்தது கொரோனா. அன்னைக்குத்தான் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை அந்த வார்த்தையை உச்சரிச்சிருக்காரு. நான் அன்னைக்கு தான் கேட்டேன், ஏ அப்பா, வாழ்க்கை வெறுத்துட்டேன் நான். இவங்கள மாதிரி ஒரு கொடுமைக்காரங்க எங்கேயாவது உண்டா? நீ ஒரு பொருளாதார கொள்கை எடுத்துக்கிற, எதுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு? விவசாயத்தை விட்டு வெளியில் வாங்க, வேற தொழிலுக்கு போங்க. ஆடு மாடல் இருக்காதுங்க, வேற தொழிலுக்கு வாங்க. ஏன் நாங்கள் மேய்க்க கூடாது? அதான் நீ மேய்ப்பாரு, வாங்க நீங்க வெளியில. மாடு அது அம்பானி பார்த்துக்கோரு. ஏமாந்துராத, எல்லாருப்பா ஏமாந்துராத. 200 ரூபா கேஸ் சிலிண்டருக்கு குறைச்சிட்டான்னு ஏமாந்துராத. மறுபடியும் ஓட்டப்பட்டு விட்டு நான் டப்புன்னு 2000 ரூபா ஆக்கிடுவேன். நான் நல்லா கவனிச்சுக்க, எல்லாம் கவனிச்சுக்க. இவங்க நம்மளை பிச்சைக்கார கூட்டம் ஆக்கிட்டாங்க. இவங்களுடைய அரசு இங்கே பாரு, நீ உணவு தேவைக்கு பிற நாடுகளை நம்பியிருக்க. நீ காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்திர. ஒரு நாள் கொரோனாவில் போக்குவரத்தெல்லாம் தடைபட்டு போச்சு. அங்கேருந்து வர வேண்டிய உணவுப் பொருள் இங்கே வரல, இங்கேருந்து போக வேண்டிய உணவுப் பொருள் அங்கே போகலை என்றால் மானுட உயிர்களின் நிலையை நீ கற்பனை செஞ்சு பாரு. இந்த கொரோனா எத்தனை ஆண்டுகளாக இருக்கிற புற்று, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. எத்தனை ஆண்டுகளாக நம்ம இந்த சொல்கிற அந்த உயிர்கொல்லி நோய் எய்ட்ஸு, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. அதை விட கேவலம், சளி காய்ச்சலாக இருந்துச்சு எனக்கு, மழையில் நனைஞ்சிட்டேன், அதுக்கு ஏதாவது மருந்து கொடுனா அதுவாக இருந்துட்டு போயிருங்க, அதுக்கு மருந்து கிடையாதுங்கன்ட்டான். சிரிக்காத, உண்மையிலேயே சொன்னாங்க. அந்த நேரம் இந்த இருமல் டானிக்கை மட்டும் குடிச்சுக்கிறங்கன்னா அது அப்படி யாரை பார்த்தாலும் மங்களாக தெரியுது. அது ஒரு கருமம். நல்லா தூக்கம் வரும், தூங்க. ஒரு வாரத்துக்கு அது இருந்துட்டு தான் போகும். அப்போ தானே சொன்ன, உலகத்தில் யாருக்குமே என்னை பிடிக்கல, இந்த சளிக்கு மட்டும் நல்லா பிடிச்சிக்கிறது போல் இருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்க முடியல. டெங்குக்கு இல்லை நிலவேம்பு கஷாயம். நல்லா கவனிச்சுக்கடி, டெங்குன்னா அதுக்கு இல்லை. மஞ்சள் காமாலைக்கு இல்லை. கீழா நெல்லி, ஆட்டுப்பாலில் கரைச்சி, கீழா நெல்லி இருக்குல்ல, அதை எடுத்து அரைச்சி இந்த ஆட்டுப்பாலில் கலந்து குடிக்கணும். இதான் மருந்து. அதான்டா தற்சார்பு. நம்மகிட்ட இருக்க தற்சார்பு. இவன் என்ன பண்ணுறான், திடீர்னு கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்ட்டான். ஒருத்தங்க கேட்கல, இவ்வளோ காலமாக புற்றுநோய் இருக்குது, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. நாய் என்னதுக்கு எப்படா நீ ஒரு நாளில் கண்டுபிடிச்சாயின்னு? வேக்சிலின் போடு. போடாத ஒரு சிங்கம் இதுவரை நிற்கிறேன் பார்த்தியா? போடவே இல்லை. அவங்க எங்க என்னன்னு இங்கே பாரு, பல்லாயிரக்கணக்கான கூட்டத்துக்குள்ளே போனேன், கட்டி பிடிச்சான், ஃபோட்டோ எடுத்தேன், மாஸ்க் போட்டிருப்பேன், கலட்டிட்டு ஃபோட்டோ நான் கலட்டிட்டு எடுத்தேன்.
அந்த நேரம் திருவொற்றியூரில் தேர்தல் வேற, என்னென்னமா பண்ணான். நோ, அவனுக்கு தெரியுது ஒரு டெரர் பீஸு, இவன் நம்மளை விட கொடிய வைரஸ், இவனை நெருங்க முடியாதது கிளம்பிட்டுது. அதான் கதை. ஒன்னே ஒன்று கேட்டேன், போட்டா வருமா வராதா, திருப்பி வரும், அப்ப என்ன இதுக்கு நான் போடணும்னு போயிட்டு. அது சும்மா உலகம் முழுமைக்கும் பல லட்சக்கணக்கான கோடிகள் வியாபாரத்தை பார்த்துட்டு முடிச்சிட்டான். உனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் வர்த்தக உலகம், அதான் சந்தை. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில், உலகத்தில் நீ ஒரு உயிர் அல்ல, நீனும் ஒரு பண்டம். பண்டம்னா எப்படி? லட்டு, பூந்தி, மசால் வடை, ஆம வடை, மிளகா பச்சி, அப்படி நீனும் ஒரு பண்டம். அண்டா, குண்டா, மிக்சி, கிரைண்டரு, டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, தூசி, இது மாதிரி நீனும் ஒரு பண்டம். இப்போ நீ பண்டம், நீ எப்படி நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கல, போ ஆஸ்பத்திரிக்கு போ, உன்னை கூறு போட்டு விற்று விட்டு போகிறான். நீ வளர்ந்து வந்தீன்னு வச்சுக்கேண்ணா, 2 கிட்னி, 2 கண்ணு, ஒரு லங்ஸ் இருக்கு, ஹார்ட்டு, எப்படியும் 50 lakhs இருக்கு. பெரிய பீஸாக இருக்கு. அது ஒரு 15 வயசுக்குள்ளே இருந்தால் அது காஸ்ட்லி, 1 கோடி. ஏங்க அருமையான பொருளுங்க. ஏங்க 12 வயசுக்குள்ளே தாங்க இருக்கும், எல்லா பாட்டும் அப்படி இருக்குங்க. பண்ணுங்க, டக்குன்னு எடுத்துக்கிறங்க, வேற நிறைய ஆஃபர் இருக்குங்க, சரக்குன்னு முடிங்க அப்படின்னு. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கங்கிறத மட்டும் நீ மனசில் வச்சுக்க. நீ எனக்கு ஓட்டு போடு போடாமல் போ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஒரு நாள் ஒரு அருள் தந்தை சொர்க்கத்துக்கு போய் இறந்துருவோம்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு அருள் தந்தை இறந்துருவோம் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு இறந்துடலாம்னு நினைக்கும்போது பெரும் வெள்ளம் வந்துடுது. சரி, வெள்ளத்தில் மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள், அவருக்கு நம்ம உதவணும், ஒரு வாரம் விட்டு இறந்துக்கலாம்னு போய் அந்த மக்களோட மக்களாக நின்று சேவை செய்கிறார். அவர்களுக்கு உடைகளை திரட்டி கொடுக்குறாரு, உணவுப் பொருட்களை சேமித்து கொடுக்குறாரு, எல்லா வேலையும் செய்கிறாரு. மறுபடி களைப்பில் ஆண்டவா என்னை அழைத்துக்க, என் கடமை முடிஞ்சிருச்சுங்கிறார். என்னை அழைச்சிட்டு போயிரு சொர்க்கத்துக்குன்றார். மறுபடியும் விடிய காலம் நினச்சா வீடுகள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. என்னடா அது பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு அந்த நெருப்பில் கருகி கொண்டிருக்க மக்களோட மக்களாக இருந்தால் அவர்களுக்கு சேவை செய்கிறார். இப்படி எந்த பிரச்சனைனாலும் சேவை செஞ்சுட்டு இருக்காரு, ஓடுறாரு, பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு நாள் ரொம்ப வருந்துறாரு, இறைவா இதுக்கு மேலே என்னை வைக்காத, அழைச்சிட்டு போயிரு அப்படின்னு, என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணும். ஒரு தேவதை வருது, இப்போ மட்டும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குது. சொர்க்கத்தில் தான் இருக்கிறீங்க. ஏன்னா மக்களுக்கு தன்னலமற்று சேவை செய்கிற உள்ளம் எதுவோ, உயிர் எதுவோ, அது சொர்க்கத்தில் தான் எங்கே இருந்தாலும் இருக்கும். அது விளங்கிக்கணும். அதனால் நீ எனக்கு ஓட்டு போடு போடாமல் போ, நான் இந்த நாட்டின் முதல்வன். ஏன் முதல்வன்? விவசாயிக்கு ஒரு பிரச்சனை, நான் தான் இங்கே முதல்வன். சிப்காட் தொழிலாளர்களுக்கு எதிரான போராட்டம், சீமான் தான் இங்கே முதல்வன். அணு உலைக்கு எதிரான போராட்டம், அவன் தான் முதல்வன். கீழ்பவானியில் காங்கிரீட் மதில் சுவரை தகர்க்கணும், அங்கே அவன் தான் நிற்பான். எங்கள் ஐயா நல்லுசாமி கல் இறக்கிற போராட்டம், அங்கேயும் சீமான் தான் முதல்வன். உங்களுக்கு புரியுதா? இதில் எனக்கு இருக்கிற மனநிறைவு ஏதிலையும் இல்லை. உறுதியாக வெல்லுவன். நீ ஒன்றும் கிடையாது. நீ எனக்கு ஓட்டு போடாமல் நீ எங்கே போயிடுவேன்னு நினைக்கிற? சந்திரமண்டலத்துக்கு போயிடுவியா? இப்போ நிலவை முடிச்சிட்டாங்க, அடுத்து ஸ்ட்ரைட்டாக சூரியன் விட்டாங்க. எந்த கிரகங்களையும் விட்டு வைக்கிறதா இல்லை இவங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமில்ல, அவர் ஸ்டீவன் ஹாக்கின்ஸு, உங்களுக்கு தெரியும், பெரிய மேதை. அவர் என்ன சொல்கிறாரு, டேய் நம்மளுக்கு தான் சொல்கிறார், டேய் எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக இந்த பூமியை மாற்றி விட்டார்கள், நீங்கள் வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கிறாரு. அது இவங்களுக்கு கேட்டுருச்சு. இவங்க வேற கிரகங்களை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி நாம கிளம்பிடுவோம், அங்கே போய் இவங்கள முடிவு பண்ணிடுவோம். இனிமேல் இன்றிலிருந்து நிலவுக்கு பேர் சிவசக்தி, பேர் சந்திரன், நிலவு. ஐயோ, பௌர்ணமி நேரத்தில் சிவசக்தி முகம் எப்படி பளிச்சென்று இருக்கிறது பார்.
பேசினாலும் பேசுவான். பல பரதேசி இருக்காங்க பேசுவான். அப்புறம் இப்போ அடுத்து ஸ்ட்ரைட்டா சூரியனுக்கு அப்புறம் செவ்வாய்க்கு அப்புறம் புதன். எந்த கிரகத்தையும் நாங்கள் விட்டு வைக்கிறதா இல்லை. ஏன்னா நாங்களே பெரிய கிரகம். ஐயோ ஐயோ, இந்த கொடுமைக்காரங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குது பாருங்களேன். எந்த கோயில என்ன வழிபட்டாலும் தொலைக்க முடியாது. அது என் தங்கச்சி ஒரு செய்தி அனுப்பிடுது மருத்துவரையில் வச்சு. அது எதா ஒரு தமிழ்துறை பேராசிரியர் போயிட்டு என் பாவத்தை தூக்கி எரியிற மாதிரி எனக்கு ஒரு மாத்திரை கொடுங்க. அப்படி ஒரு மாத்திரையே இல்லையா? இருக்குது பாருங்க. என் பாவத்தை தூக்கி எறிகிற மாதிரி மாத்திரை. ஐயோ எனக்கு ஆங்கிலம் பிடிக்காது, இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். எரித்ரோமைசின், தூக்கி எரித்ரோமைசின், என் பாவத்தை தூக்கி எறிகிற ஒரு மாத்திரை கொடு. அதை எரித்ரோமைசின் ஒரு தொண்டை வலிக்கு சாப்பிட்ற ஒரு மாத்திரை இருக்குது. அதை அவர் இப்படி கேட்குறாரு. அந்த கதையாக தான் இந்த பாவத்தை தூக்கி எறிகிற ஒரு மாத்திரை ஒன்று இருக்குது. இந்த இவருக்கு ஒரே ஒரு ஓட்டை போட்டு விடுறது தான், வேறு வழியில். இங்கே பாருங்க, உங்களுக்கு என்னை விட்டால் வழியும் இல்லை நாதியும் இல்லை, எனக்கு உங்களை விட்டாலும் வழியும் இல்லை நாதியும் இல்லை. நீ ஏன் யாரோடவும் சேர மாட்டேங்கிற சீமான்? சேரக்கூடாது, சேர முடியாது. நான் ஏன் தனித்து நிற்கிறேன் என்றால் தனித்து இல்லை, 8 கோடி மக்களின் பேராதரவோடு நிற்கிறேன். நாலு நாய் சேர்ந்து முயலை பிடிக்க ஓடலாம், 1000 சென்னாய் வேட்டையாட போகலாம், 1000 கழுதப்புலை புலி வந்து தனியாக போகலாம். ஆனால் புலி 10 புலியை துணை கூட்டிகிட்டு போகிறது சரியாக வராது. அது தனிச்சு தான் வேட்டையாடும். நான் தோற்று போகிறேன், அதில் பெருமை அடைகிறேன். என் தாய் தந்தையர்கள், என் தம்பி தங்கைகள் தான் என்னை தோற்கடிக்கிறார்கள். நான் தோற்று போகவில்லை, அவர்கள் தான் தோற்று போகிறார்கள். நான் அவர்களுக்காக அனுதாபப்படுகிறேன், அக்கறைப்படுகிறேன். மேலும் மேலும் அவர்கள் மேலே எனக்கு அன்பு கூடிக்கொண்டே போகுது. என்ன செய்கிறது இந்த மக்களை? நான் வந்து பெரியவன் இல்லை, என் தம்பியெல்லாம் இருக்காங்களே. இந்த உணர்வு எழுச்சியில் என் தலைவனை பார்க்க போனவன் 15 வருஷம் ஆயிடுச்சுல்ல. அப்போ போனவொடனே அவர்கிட்ட வந்து அவங்க சரியில்லை. இப்போ என் கட்சிக்காரங்க சொல்கிற கதை தான். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவர் நமக்கு சரியில்லை, இவர் சரியில்லை, மக்கள் நமக்கு முழு ஆதரவு தரல, அது வரல, இது வரலன்னா ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பேன்னு வைங்களேன். எங்காலு பாவ மக்கள் யாருமே சரியில்லைன்னு. எல்லாரும் சரியாக இருந்தால் நாம எப்போ போராட போகிறோம்? சரியில்லை, அதை தான் சரி செய்ய போராடிட்டு இருக்கிறோம். அதை தான் உங்கள் மகனும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை நான் சொல்லு, நம்ம போராடலாம். நமக்கு எல்லாமே பிரச்சனை. இப்போ என்ன, எங்காலு குடிச்சிட்றான், கடையை மூடிடுவோம். வேலைக்கு வரலை, அவ்வளோதானே, உழைக்க வர மாட்டேங்கிறான். நான் கொண்டு வர்றேன், மேம்பாட்டு திறனை கூட்டுறேன், திருப்பூர் மாவட்டத்தில் 2 அலுவலகத்தை போடுறேன், பயிற்சியகத்தை போடுறேன், திறன் மேம்பாட்டு பயிற்சி, 10ஆப்பு 12ஆப்பு கல்லூரி, படித்து வர்ற பிள்ளைகளுக்கு வேலை. என் முதலாளிகளுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்ய 500 மெம்பர்ஸாக பதிவு பண்ணுங்கள், ஆண் பெண். இந்த அனுப்பிட்டேன், சம்பளத்தை கொடுங்க. அவன் குடிக்க மாட்டான், சலம்ப மாட்டான், நான் பொறுப்பு. வட இந்தியா வாழ்கிறதில் வேலை செய்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் வாக்குரிமை பெறுவதில் எனக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா நாளை என் நாட்டு அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இப்போவே என் நாட்டு அரசியலும் அதிகாரமும் பிறமொழியாளன்ட்ட இருக்கு. நான் அடிமையாக இருக்கேன். நான் என் சொந்த தாய் நிலத்தில் அடிமையாக இருக்கேன். அதை உணர்ந்ததுனால திமிரோட திமிரி எழுகிறேன். நீ என்ன வேணாலும் பண்ணிப்பார், என்னை வீழ்த்துவது கடினம். விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை கடக்க தெரியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. இது உலக கோட்பாடு. எல்லாம் அவதூறா பேச்சுந்தான். ஐயா வைரமுத்து எனக்கு ஒரு கவிதை சுட்டு செய்தி போட்டாரு. சரளசலப்பு இல்லாத பணங்காடு ஏது, அவதூறு இல்லாத அரசியல் ஏது, தொடர்ந்து முன்னேறுங்கள், அவ்வளவுதான். இன்னும் என்னென்னமோ தான் பண்ணி பார்க்குற. நான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுற ஆள் கிடையாது தம்பி. காதலே வாங்க மாட்டேன், காதலே வாங்க மாட்டேன். நான் என் மக்களுக்கு வந்து உணர்வோடு உயிரோடு கலந்து இதயத்திற்கு நெருக்கமானவன். அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார்ல, வாயிலிருந்து ஒரு பேசுகிற வார்த்தை செவி வரைக்கும் தாண்டா சேரும்.
இதயத்திலிருந்து வார்த்தையில் எடுத்து பேசுகிறார். அது செவிக்கலே போய் சிந்தனையை தூண்டுங்கிறார். அப்படி சேர்ந்து சிந்தனையை தூண்டியதால 2 கரையா நிற்கிறேன். என் பிள்ளைகளை பார்த்துக்க, நீ பார்த்துக்க. தம்பி, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை பார்த்து அரசியலில் வந்திருந்தா, சினிமாவில் 40 வருஷம் நடிச்சிட்டோம், ரசிகர் மன்றம் வச்சிட்டோம், அதனால நம்ம நாட்டுக்கு தலைவராக வந்திருந்தா நீ சொல்கிறதுக்கெல்லாம் அஞ்சுவேன். 2 சைனைடு குப்பியை நெஞ்சில் கட்டிக்கிட்டு ஆளோட பையன் நான். அவன் எனக்கு சொல்லிவிட்ட பெரிய தத்துவத்தில் ஒன்றும் கிடையாது. சாக துணிஞ்சிரு, உனக்கு எல்லாம் சாதாரணமாக போயிடுட்டான். சாவுக்கு துணிந்து மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனே மாவீரனாகிறான். ஏன் எப்படி எப்படி என் பாட்டன் தீரன் சின்னமலை எங்களுக்கு மாவீரனானா? என் போர் செஞ்சிட்டதுனாலயா? பெரிய வீரன் வால் வீச்சு வேல் வீச்சில் சிறந்து விளங்கிட்டனால? அதெல்லாம் கிடையாது. மரண தண்டனை விதிச்சுட்டான் வெள்ளக்காரன். தூக்கு கைத்துக்கு முன்னாடி நிறுத்தியாச்சு. தூக்கு கயிறை எடுத்துக்கிட்டு வந்து கழுத்தில் மாட்ட ஒரு வெள்ளக்காரன் வர்றான். இங்கே பாருங்க, உலகத்தில் எந்த வீரனும் செய்யலை. படக்கென்று பறித்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு போடா போடான்ட்டு போடா, என் எதிரி நீ, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று கூட அழைத்தார் வரலாற்றில். அதனால தான் எங்கள் பாட்டன் மாவீரன். நான் என்னடா பேசுகிறது, தமிழ்நாட்டை தமிழரை ஆளணும்ட்டு பாரு. எத்தனை 100 ஆண்டுக்கு முன்னாடி பேசியிருக்கா பாரு. இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவனுக்கு கூட வாடா தகுதி இல்லை என்ற முழத்தை இந்த நிலத்தில் தான் அந்த முழக்கத்தை முன்வைத்தார். அன்னைக்கு எங்கள் வீர பெரும்பாட்டன் தீரன் வைத்தான், இன்னைக்கு அவன் பேரன் சீமான் வைக்கிறேன். That's all your honor. That's all. எங்கள் கோட்பாடு வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழ் பேரினமாக இருக்கணும். நாங்கள் செத்தாலும் எங்கள் இனம் வாழணும். இது எங்க கோட்பாடு. இதில் சமரசம் ஒன்றும் கிடையாது. அவர் 1000 கோடி கொடுத்தார், இவர் 200 கொடுத்தார், இவர் 30 சீட்டு கலையிற கூட்டம் கிடையாது. இது நாட்டை வெல்லணும்னு நினைக்கிற கூட்டம். இது 4-3 சீட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் கோடி கணக்கு வச்சுட்டு மூளை 24 மணி அரிக்குது எனக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். உங்களுக்கு உடல்ல கொழுப்பு, எனக்கு மண்டைக்குள்ள கொழுப்பு, உண்மையிலே கொழுப்பு. அது என்ன ரொம்ப திமிரா பேசுறாரு. உடன் பிறந்தது ராஜா, உடன் பிறந்தது 5வதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. கண்ணீரை எந்த வீரனும் எந்த மாட்டான். போடா 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 அங்கிட்டு போடா. எங்க பாட்டன் தள்ளி விட்ட மாதிரி தான் நான். போயாண்டு போயான்றேன். நீ எனக்கு அதிகாரத்தை கொடுத்து பாரு 5 வருஷத்துல. ஒவ்வொருத்தனும் படுற பாட்டை பாரு நீ என்று. ஐயோ, இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பொருளாதாரத்துக்கு போகிறோம்னா, நம்ம தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு போயிடும். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிறதுனால அது பசுமை பொருளாதாரம் என்று நம்ம அதுக்கு பெயரிடுறோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, அறிவு வளர்ச்சி, வேலைவாய்ப்பு வளர்ச்சி, இதான் நம்ம திட்டம். இப்போ நம்ம கோட்பாடு பாரு. நீர் நல்லா உள்வாங்கிக்கணும். வயிறு, அறிவு, அல்ல வீறு, நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. மறுபடியும் சொல்றேன், நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. நல்ல மனசுக்குள்ள பதிய வச்சுக்கணும், இதயத்துக்குள்ள எழுதி வச்சுக்கணும். இதில் என்னன்னா, நீரின்றி அமையாத உலகு. உலகில் முதல் தேவை வளத்தை பெருக்க நீர் வளம். ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்தது. அப்போ நீரை பெருக்கிறேன், நீர் வள பெருக்கம், நீர் மேலாண்மை அடிக்கிறேன். எவன் ஆக்கிரமிச்சிருக்கானா எல்லாம் சொந்தக்காரன். சரி, இடம் நம்ம கட்டான் விடா, புதிய நீர்த்தேக்கத்தை உருவாக்குறேன். 5000 ஏக்கரில் நோ ஏர்போர்ட்டு, ஒன்று ஏற போட்டு இல்லைன்னா ஏரிய வெட்டு, புரியுதா? வெட்டிடும், நீரை தேக்குறோம். எங்க மழை விழுந்தாலும் ஓடி போய் நான் வெட்டுற கால்வாயில், நான் வெட்டுற ஏரியில், நான் வெட்டுற குட்டையில், நான் வெட்டுற கம்மாயில் ஓடி நீர் சேர நீர் தாரைகள். அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த நீர் தாரையை அவனதை ஆக்கிரமிச்சா அவன் ஏறுவான் பாடையிலே. அது டெஃபினட்டா நோ சேஞ்ச் அட் ஆல். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்கணும்.
அடுத்து இந்த நீரை தேக்கிட்டேன், இப்போ அடுத்தது வயிறுக்கு போகிறேன். பசி என்ற ஒன்றே இல்லாத நான் ஒழிக்கணும். அப்போ நான் வேளாண்மை நானே செய்யணும். வேளாண்மை செய்வது இழிவல்ல, வேளாண்மை தொழிலும் அல்ல, நம்ம பண்பாடு, அது நம்முடைய வாழ்வியல். அப்போ வேளாண்மை செய்வது சிறுமை அல்ல, பெருமை. நீ எழுதி வச்சுக்கடா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் 5 லட்சம் 10 லட்சம் வாங்குற ஆசிரியர் பெருமக்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்காத பொன்னை என் ஆட்சியிலே ஆடு மாடு மேய்ப்பவன் விவசாயம் செய்பவனுக்கு கொடுக்கிற காலத்தை நான் உருவாக்கல. நான் பாருறேன். என் தம்பி கூட சொன்னான்ல, துரைமுருகன், பில்கேட்ஸ் உண்மையிலேயே சொன்னார் வறுமையை ஒழிக்கணும்னு நாட்டுக்கோழி வழங்குன்னு. நான் சொன்னால் சிரிக்கிறேன். ஆனால் ஜெயலலிதா ஆட்சியிலும் சரி, கருணாநிதி ஆட்சியிலும் சரி, ஐயா எடப்பாடி ஆட்சியிலும் சரி, வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, நாட்டுக்கோழி கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க? வீட்டில் வழங்குன்னு. நான் என்ன சொல்கிறேன், அதை நாட்டில் வளர்க்குறேன் வாழ்றேன், அவ்வளவுதானே. பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் 9 லட்சம் கோடி. தேடி படி, 9 லட்சம் கோடி. உன்னுடைய சாராய பொருளாதாரம் வெறும் 50,000 கோடி. 9 லட்சம் கோடி எங்கே? இந்த 50,000 கோடி எங்கே? வா, பால் பொருளாதாரத்துக்கு வா. பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர், அங்கே வா. பாலாடை கட்டி பால் அங்கே வா, அந்த இடத்துக்கு வா. மாட்டுக்கறியை உலகத்திலே அதிகமாக ஏற்றுமதி செய்து இந்தியா. அதை முந்திக்கிட்டு என் மாநிலம் ஏற்றும், நான் ஏற்றுவேன். வெங்காயத்தை இறக்குமதி செய்ய மாட்டேன், ஏற்றுமதி செய்வேன். தக்காளி இறக்குமதி செய்ய மாட்டேன், ஏற்றுமதி செய்வேன். அரிசி பருப்பை இறக்குமதி செய்ய மாட்டேன், ஏற்றுமதி செய்வேன். அத்தியாவசிய உணவு 1 கிலோ கருப்பட்டி 350 ரூபா. அமெரிக்காவில் நல்லா விளங்கிக்க, உனக்கு எங்கே பொருளாதாரம். என் தம்பி அர்ஜுன் எழுதி அனுப்பிக்கிட்டு இருக்கான். அமெரிக்காவில் ஒரு தீவு முழுக்க முருங்கை மரம், முருங்கை கீரை, முருங்கை காய், முருங்கை விதையிலிருந்து பொடி, பெரிய சந்தை இருக்கு. நீ எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம நீ பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சுக்கிட்டு அலையிற. நீ நான் வந்த நன்னால் உணவை ஏற்றுமதி செய்வேன், நீரை ஏற்றுமதி செய்வேன், காரை இறக்குமதி செய்வேன். இவ்வளவுதான் என்னுடைய மாறுதல். நீ நல்லா கவனிச்சுக்க. இந்த நாட்டு ஆட்சியாளர்கள்ட்ட நான் கேட்கிறேன், 130 கோடி மக்கள், எல்லோருக்கும் கார் கொடுக்க திட்டம், எல்லோருக்கும் செல்போன் கொடுக்க திட்டம், எல்லோருக்கும் தொலைக்காட்சி கொடுக்க திட்டம், எல்லோருக்கும் ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாம் கருமாந்திரம் கொடுக்க திட்டம். ஆனால் நீரும் சோறும் கொடுக்க வேண்டாம். என்ன திட்டம் இருக்கு? இது எதுவும் இல்லாமல் வாழ முடியும் என்னால், ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. எதை வேண்டுமானாலும் டவுன்லோட் பண்ணலாம். அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி விடுங்க தம்பி. அப்படியே 1 லிட்டர் தண்ணீரை டவுன்லோட் பண்ணி விடுங்க தம்பி. அப்படியே ஒரு பிரியாணியை டவுன்லோட் பண்ணுங்க தம்பி. சுமோட்டோ கிமோட்டோலாம் அங்கிட்டு போட்டோன்றுவேண்ணா. ஏன்? அதே மோட்டர் பைக்கை நான் கொடுப்பேன் என் பிள்ளைக்கு. எல்லாரோட ஒப்பந்தம் நான் போடுவேன். எனக்கிட்ட தான் கொடுக்கணும். அரசு வேலை, நான் பேர் வைப்பேன். இந்த ரெப்புட்டோ குப்புட்டோ ஊப்பர் ஓலோ அங்கிட்டு போலோ தள்ளிட்டு நானே உலான்னு நடத்துவேன். 8 மணி நேரம் ஓட்டுறா, அப்புறம் வீட்டுக்கு போடா, நானே கொடுப்பேன் உனக்கு. அரசு, எல்லா அரசு பணி. என்னோட ஆட்சியில் ஒரு 5 வருஷம் வாழ்ந்து தான் பாறேன். என்ன கெட்டுரும், என்ன கெட்டு போயிடும், என்ன கெட்டு போயிடும். அட நாய் பேய் நரி ஆட்சியிலாம் வாழ்ந்துட்டா. உன் மகன் ஆட்சியில் ஒரு தடவை இருந்து பாரு. உன்னை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்கிறவர்களை நம்பி ஆட்சியை கொடுத்து வாழ்ந்துட்டீர்கள். இந்த கொடுமையெல்லாம் எப்படியாவது மாற்ற வேண்டும் துடிக்கிற மகனுக்கு ஆட்சியை கொடுத்து ஒரு 5 வருஷம் வாழ்ந்து பாருங்க. கல்வியின் தரம் என்ன, மருத்துவத்தின் தரம் என்ன, குடிநீர் விநியோகம் என்ன, மின் உற்பத்தி விநியோகம் என்ன, சாலை ஓடுதல் பராமரித்தல் என்ன, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வென்ன. என் மக்களை தற்சார்பு பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு பெருமையோடு வாழ்கிற வாழ்க்கையை கொடுத்துருவேன். ஒரு வேளை நான் இல்லை 5 வருஷம் இல்லை, அது 10 வருஷம் இல்லை, என் பிள்ளைகள் கற்பிச்சு கொடுத்துட்டு போயிடுவேன். அவன் இதாண்டா ஆட்சி முறைன்னா. லீக்வானியை போட்ட அடித்தளத்தை இன்னைக்கு சிங்கப்பூரில் தகர்க்க முடியல பாரு. தென்னை மரம் அதிகமாக இருக்கு, போடுறா இண்டஸ்ட்ரியை. தேங்காயிலேருந்து எண்ணெய் எடுறா, தென்னை மட்டையிலேருந்து இது எடுறா, நார் எடுறா, தென்னை ஈக்கில் தட்டி பின்னுறா. பனைமரம் இருக்கு, போடுறா இண்டஸ்ட்ரியை. 17 இறக்கடா, கல் காய்ச்சிடா, கல்லறைக்கு வீடா. எங்கள் ஐயா நல்லசாமிலாம் இருந்து என்னை பார்க்கறதுக்குள்ளே ஏற்றி விட்டுரு. மேடையில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிரு. அவர் பிள்ளை நானே கல் இருக்கிற கையெழுத்து போட்டு, ஐயா
இந்த வாரியத்துக்கு நீங்கள் தான் தலைவர், இதை நீங்களே பொறுப்படுத்தி செஞ்சுக்கிறீங்க. பல முறை சொல்லிட்டாரா கல் உணவின் ஒரு பகுதின்னு. டே, உலகத்தில் பைத்தியக்காரப்ப இல்லை, கல்லை குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டை வித்தவனும் இல்லைடா. உலகத்தில் ஒரு மது போதை, அதை மதுனே சொல்லாதரா, அது உணவின் ஒரு பகுதி. நான் தான் அதை நாகரிகப்படுத்துகிறேன். பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. இவ்வளவுண்டு அருகம்புல் உடலுக்கு நல்லதேற. பனையின் தென்னை எவ்வளோ பெரிய புல்லுடா. பனையின் மார்பு தென்னையின் மார்பில் இருந்து வர்ற பால் குடி, 2 லிட்டர் குடி போதும்ன்ற. ஆனால் பீர் பிராண்டியை குடி, மட்டையாகிற விலை குடிப்பேன். ஏன்னா போதும்னு சொல்லுவேன். போதும்னு எதை சொல்லுவாய்? பணத்தை சொல்ல மாட்டேன், உணவை சொல்லிடுவேன். அதனால உணவின் ஒரு பகுதி அது. நீ சோறு போதுங்க, போதும் 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 போதுங்க போதுங்க. நீ கல் 2 லிட்டர் குடி போதும். 2 லிட்டர் என்ன அதிகபட்சமாக விற்றா, நாங்கள் வரும்போது விற்றா 15 ரூபா 20 ரூபா, 2 லிட்டர் 50 ரூபா. நீ வாங்கின சம்பளம் 500 ரூபா, 450 ரூபாய் கொண்டு வீட்டுக்கு போவேன். ஆனால் இன்னைக்கு அந்த 500 ரூபாயும் விற்று, ஆத்தா தாலியை விற்று, பொண்டாட்டி தொங்கட்டானை விற்று, தோடையை வச்சு குடிச்சு 2 மாதத்தில் செத்து, அதுவும் சாராயம் குடிச்சு, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா தான் வாங்கலாம். ஆமாம் ஆமாம், அதுக்காவது கள்ளச்சாராயம் குடிங்க. ஏமாந்திராதியே, தேர்தல் நேரத்தில் இன்னும் எவ்வளவோ அறிக்கைகள் வரப்போகுது. எல்லா விலையும் குறைய போகுது. ஆட்சிக்கு வந்தா எல்லா விலையும் சந்திரயானுக்கு ராக்கெட் போன மாதிரியே போகும். அவங்க இதை பார்த்து வச்சுக்கிறது என்ன தெரியுமில்ல, இந்த பூமியில் குறிப்பாக இந்திய பெருநிலத்தில் ஒரு மாபெரும் புரட்சி இந்த ஆட்சியாளருக்கு எதிராக வெடிக்கப் போகிறது. அப்போது அவர்களுக்கு தப்பித்து போக இந்த பூமியில் எந்த இடமும் இல்லை. உடனே இந்த ராக்கெட்டில் ஏறி சந்திராயனில் போய் செட்டில் ஆயிடலாமா? அதுதான், இதுதான் உண்மை. அதனால் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், அருமை சொந்தங்கள், பேரன்புமிக்க எனது பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற ஒரு பொருளாதார கொள்கை, நீர்வளத்தை பெருக்கி வேளாண்மையை அரசு பணியாக்கி அரசே வேளாண்மை செய்யும். அதற்கு பிறகு வயிறு முடிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே வேளாண்மை எனக்கிட்ட வந்துருச்சு. பசி இல்லை, அடுத்து உயிர் காக்கும் மருத்துவம் சாக சிறப்பாக கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அறிவை வளர்க்கும் கல்வி. உயிர் இருந்தால் தான் கல்வி கேட்க முடியும். பசி இருந்தால் எதுவும் ஓடாது. அப்போ நீ இருந்தால் தான் வேளாண்மை செய்ய முடியும். அடுக்கடுக்காக வர்றேன் பாருங்கள். அப்போ கல்வி, அப்போ அறிவை வளர்க்கும் கல்வி, அறிவு முடிஞ்சவொடனே அதுக்கு பயன் வேணும், வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புனா வளர்ச்சி வரணும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அதை உங்கள் பிள்ளை கட்டமைத்து இந்த நாட்டை எவன் கையிலும் கையேந்தாத தற்சார்பு பொருளாதாரம் கொண்ட நாடாக. இன்னைக்கு துப்பாக்கி இஸ்ரேலில் வாங்குகிறோம், தோட்டா வேறு ஒரு நாட்டில் வாங்குகிறோம், பீரங்கி ஒரு நாட்டில் வாங்குகிறோம், எல்லாத்தையும் அந்நிய நாடுகளில் வாங்குகிறோம். நாட்டின் பாதுகாப்புக்கு பிறர் கையை ஏந்தி நிற்கிற நிலை. ரபேல் போர் விமானம் பிரான்ஸில் வாங்குகிறோம். நம்ம ஏற்றுமதி செய்கிறது ஒன்று தான், சூடாக ஊதுவத்தி சாம்பிராணி, ஒன்றும் கிடையாது. இந்த நிலை மாற வேண்டுமானால் இந்த அரசியல் அமைப்பு முறை மாற வேண்டும். அதற்கு அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு நிற்கிற புரட்சியாளர்களான உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வேளாண் குடிமகன் சின்னத்திலே வாக்கு தந்து எங்களை வருகின்ற தேர்தல்களில் வெற்றி பெறச் செய்து இந்த நாட்டை வலிமைமிக்க வளமைமிக்க நாடாக மாற்றுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது அரசரை சொல்லும் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர்.